நீங்க சில பேரை பார்த்தாவே அடிக்கணும்னு தோணும்ல, இவனெல்லாம் பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிற? ஐயோ போச்சே. உங்க வாழ்க்கையில ஒரு பையனை பார்த்தோ இல்ல யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப கூச்சமா ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி நான் யாரும் என் லைஃப்ல வரல. வரலையா? ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு மகாலட்சுமன் வரலையா? மறுபடியும் பண்ணிரு. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பேனே? மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? கீழே வந்து இந்த ஸ்டோரிங்ல போட்டுக்கோங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் நான் சொல்ல கிடையாது, ஒட்டுமொத்த ரிலேட்டிவ்ஸ் டைரக்டா உங்களையும் தான் எடுத்துக்கணும். அது சொல்லி ஆமான்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்க. இன்டைரக்டா உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு கருத்து, பிடிச்சா எடுத்துக்கீங்க, பிடிக்காட்டியும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த எபிசோடோட பேர் என்னன்னா பின்ச் ஆர் பஞ்ச். நீங்க பின்ச் செலக்ட் பண்ண போறீங்களா இல்ல பஞ்ச் செலக்ட் பண்ண போறீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ரெண்டுமே செலக்ட் பண்ணுவீங்களா? ரெண்டு செலக்ட் பண்றீங்கன்னா பண்ணுங்க, பின்ச் பண்ணிடுங்க. பின்ச் பண்ணுங்க. என்னைய பண்ணணுங்க, இங்க பண்ணக்கூடாது, இங்க பண்ணணும். அட வெக்கம் கட்டுவீங்களா? ரொம்ப ஹோம்லிக்கு எல்லாம் இருக்காங்க. பஞ்ச் பண்ணுங்க. இங்கதான். ஐயோ போச்சே. நம்ம டீம் கூட சொல்ல முடியல, ஜாலியா தான் அடிச்சீங்க, சும்மா ஒரு ஆக்டிங், நம்பாதீங்க. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். பின்ச் பின்ச் பண்ணிடுங்க. இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க 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 இல்ல. யானை கண்ண கக்குச்சாடா, நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. எல்லாரும் ஒரு ஸ்பெஷலா நான் ஒன்னு பண்ணுவேன். முடியல பின்ச் பண்ணிருக்காங்க. மறுபடியும் பண்ணிரு. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பேனே? மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? கஷ்டமா இருக்கு. சரி குத்துங்க, வயித்துல தான் குத்தணும். ஐயோ பாவம் வேற. அப்புறம் எதுல குத்துவீங்க? கையில என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பரவாயில்ல. probably pinch பின்ச் பின்ச் பண்ணிடுங்க. ஓகே. படவே இல்ல. பரவாயில்ல, பாவம் தான் விட்டேன். பஞ்ச் இப்பயே வயல்லாம் கலக்குதே. சரி பஞ்ச் பண்ணுங்க. உங்களையா? இல்ல அப்புறம் உங்களையே குத்திக்குவீங்களா? கையில ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க, எல்லாருமே கையிலேயே குத்துறாங்க, வயிற்றுல குத்தாம. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ரொம்ப என்ன சேஃப்டியா பாத்துக்கிறீங்க. பின்ச்சை செலக்ட் பண்ணுங்க. பின்ச் பண்ணிடுங்க. பின்ச்னா பின்ச். சரி ஓகே, பின்ச் பின்ச் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்னத்துல பின்ச் பண்ணிருக்கீங்க. எல்லா பொண்ணுங்களும் குடும்ப குத்து வரது மாதிரி இப்படி பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் பண்ணிருந்தாங்க, சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க ஒரு பையனால நீங்க சில பேரை பார்த்தாவே அடிக்கணும்னு தோணும். இவனெல்லாம் பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிற? இவன் யாரு, அவன் மூஞ்ச பார்த்தாவே வெறியா வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். நீங்க என்னை தவிர மீதி யாராச்சும் சொல்லணும். அடிக்கணும்னா எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தான். எதனால சொல்ல அது வந்து ஓப்பனா வந்து சொல்லவும் மாட்டாங்க. அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த வண்ணம் வந்து கண்ணுல தெரியும். நம்ம ட்ரெஸ்ஸ பாக்குற விதமா இருக்கட்டும், நம்ம வந்து சொசைட்டில வந்து ஃப்ரீடமா இருக்கிற ஒரு விதமா இருக்கட்டும், அப்படியே அந்த வயிற்றுச்சல்னு சொல்லுவாங்கல்ல, வயிற்றுச்சல அப்படியே மூஞ்சில பாக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 26 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளே வந்து ஒரு லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து உனக்கு எப்பமா கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. சோ அதெல்லாம் கேட்கும்போது பொக்குன்னு ஒண்ணு கொடுக்கணும் போல இருக்கும். சோ யா ப்ரோ, மறுபடியும் சொல்ல முடியுமா? பொக்குன்னு ஒண்ணு கொடுக்கணும் போல இருக்கும். இது லூப்ல போட்டு என்ன மீம் டெம்ப்ளேட் ஆக்குவீங்க அதானே? கண்டிப்பா வந்து ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் 10th முடிச்சதுமே 10thல என்ன மார்க், என்ன குரூப் எடுக்க போறேன், 12th முடிச்சதுமே என்ன கோர்ஸ் எடுக்க போறேன், இன்னும் வேலைக்கு போலையா, இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இன்னும் சம்பாதிக்கலையா, அவ்வளவு சம்பாதிக்கிறா, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு நம்மளோட லைஃப்ல வந்து அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்கல்ல. அப்பெல்லாம் பார்த்தா மூக்குல புக்குன்னு நாலு கொடுக்கணும்னு தான் தோணும். ஆனா முடியாது. கிரிஞ்சா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களாலே பார்த்து அடிக்கணும் போல. என்ன முறைக்கிற? நானே அடிக்கடி அதான் பண்ணுவேன். இப்ப நீங்க பின்ச் செலக்ட் பண்ணிருக்கனால உங்க வாழ்க்கையில ஒரு பையனை பார்த்தோ இல்ல யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப கூச்சமா ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி நான் யாரும் என் லைஃப்ல வரல. வரலையா?
ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு மகாலட்சுமன் வரலையா? ஏன்னா என் சொசைட்டில எல்லாமே கேர்ள்ஸாவே இருந்ததுனால அந்த மாதிரி. ஏன் உங்க சொசைட்டில பாய்ஸ் இல்லையா? சொசைட்டினா என்ன சுத்தி இருந்தவங்க வந்துட்டு ஃபுல்லா கேர்ள்ஸ் லைக் கொரியர் பண்ணலாம்னு நான் போனேன். ஒரு பப்ளிக்கான பிளேஸ், மழை பெஞ்சு தண்ணி நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி வலிக்கு விழுது, அசிங்கம் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒரு லேடி இன் டிஸ்ட்ரெஸ், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதை விட எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, நல்ல வேலை நம்ம ஓடிடலாம் இப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு ரீசன்ட் மெமரி. இந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றது முக்கியம். எப்படி மேம் விழுந்தீங்க? ரொம்ப வலிக்கு விட்டு அப்படியே தேய்ச்சிட்டே போயிட்டீங்களா? வடிவேல் அப்படியே அப்படி இல்ல, தண்ணி நிக்குதுன்னு தாண்ட போனா அது வலிக்கு டைரக்டா இப்படி வலிக்கு என்னைய மாதிரி எல்லாருமே சிரிச்சுட்டாங்க, உங்களை காமெடியா யூஸ் பண்றாங்க. இதையும் ஒரு காமெடி கண்டென்ட் மாதிரி வச்சு நான் சோகத்துல இருக்கேன். ஓகே சாரி, ரொம்ப சாரி. நான் பஞ்சை சூஸ் பண்ணி சரி பஞ்ச் செலக்ட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, ஒரு கதை போதும், ஒரு மீம் கண்டென்ட் போதும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கூல் கிரஷ் ஒன்று இருந்துச்சு. ஸ்கூல் கிரஷ் ஆப்வியஸ்லி இந்த பையனை பிடிக்கும். ஸோ இன்ஃபாக்சுவேஷன் தான். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோன்னே வெக்கப்பட்டீங்க? இல்ல பார்த்தோம் இல்ல ஆக்சுவலி இது எப்படி தெரியுமா ஆச்சு? ஃபிளாஷ்பேக். இந்த ஸ்கூல் முடியும் போது 12th முடியும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூத் ஆர் டேர் விளையாடுவாங்க. அதுல ஆரம்பிச்சதுதான். சோ அப்படி ஓட்டி ரக்கம் வரும் என்ன. அதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி ஸ்கூல் இன்ஃபாக்சுவேஷன் தான். எங்களெல்லாம் பார்த்த பசங்களா தெரியலையா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தெரியுது. படிச்சதும் கேர்ள்ஸ் ஸ்கூலு, இப்ப படிச்சிட்டு இருக்கதும் கேர்ள்ஸ் காலேஜ். அதனால எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? எம்ஜிஆர் ஜானகி உமன்ஸ். கன்ஃபார்ம் வந்து எங்க சேனல்ல பண்ணனால எங்க சேனல்ல ஒரு நிறைய பேர் பாப்பாங்க, பார்த்து உங்களுக்காக ப்ரொபோசல் எல்லாம் வரும். நன்றி. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? மாமா பையா, மாமா பையா. சரி, வீட்லயே நம்ம வீட்லயே வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த சுத்தி ஒரு 4 பேரு எனக்கு உன் வாழ்க்கை உன் கையில தான் சொல்லுவாங்க, நம்பிராதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இல்ல, அந்த 4 பேர் கையில தான் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் சொல்ல வரல, ஜெனரலாவே சொல்றேனே. ஊசிபேத்தி விடுறது. சுத்தி ஒரு 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு அப்படியே போற வழியில ஒரு தீப்பெட்டியை பத்தி போட்டு நினைக்கிற எல்லாரையுமே போய் குத்தணும் போலதான் இருக்கு. ஜெனரலி வந்து விமன் ஆர் மென் வந்து இந்த ஏஜ்ல ஃபேஸ் பண்ற ஒரு கேள்வி அதுதான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஒன்னு கெரியரா இருக்கும், இல்ல மேரேஜா இருக்கும். பட் அது வந்து அவங்கவுங்க போக்குல விட்டு அவங்களே வந்து நல்ல லைம் லைட்டுக்கு வருவாங்க. சோ அவங்க லைஃப்ல நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாமே அப்படின்ற ஒரு கருத்தோட நான் வந்து இன்னொரு பின் குறிப்பு கீழே வந்து இந்த ஸ்க்ரோலிங்ல போட்டுக்கோங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் நான் சொல்ல கிடையாது, ஒட்டுமொத்த ரிலேட்டிவ்ஸ் டைரக்டா உங்களையும் தான் எடுத்துக்கங்க. ஆமா அது சொல்லி ஆமான்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்க. இன்டைரக்டா உங்க ரிலேட்டிவ்ஸ் மொத்தமா எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு கருத்து, பிடிச்சா எடுத்துங்க, பிடிக்காட்டியும் தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. ரொம்ப தேங்க்யூ.